வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர். முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடியது. இவரது இயற்பெயர் தெரியவில்லை. சீர்காழியில் அந்தணர் குலத்தில் அவதரித்தவர். தந்தையார் சிவபாத இருதயர், தாயார் பகவதியார். சீர்காழி குளக்கரையில் 3 வயதில் உமாதேவியார் ஞானப்பால் ஊட்ட பெற்றதால் ஞான சம்பந்தர் ஆனார். இறைவன் உமாதேவியருடன் காட்சி தர அக்காட்சியினை கண்டு வியந்து தோடுடைய செவ்வியன் என்னும் புகழ்பெற்ற முதல் பதிகத்தை பாடினார். தந்தையுடன் ஊர் ஊராகச் சென்று இசையோடு சைவத்தை பரப்பினார். எனவே நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன் என்னும் பாராட்டினை சுந்தரர் வாயால் பெற்றவர். சங்கரர் இவரை திராவிட சிசு என்பார். பெரிய புராணம் பிள்ளை பாதி புராணம் பாதி என்று இவர் புகழ் பேசும். அப்பர் மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியது போல இவரும் சமண சமயத்திலிருந்த கூன்பாண்டியன் அவன் மனைவி மங்கையர்க்கரசி வேண்டுகோளுக்கேற்ப மதுரை சென்று சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றினார். சிவன் அருளால் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர். மயிலையில் இறந்து எலும்பு மட்டும் எஞ்சியுள்ள பூம்பாவை என்னும் பெண்ணை உயிர் பெறச் செய்தார். திருமறை காட்டில் கோவில் திருக்கதவை தம் பாட்டால் மூடும்படி செய்தார். கூன்பாண்டியனின் வெப்பு நோயை நீக்கினார். திருவோத்தூரில் ஆண்பனையை பெண்பனையாக்கி அற்புதம் நிகழ்த்தினார். அனல்வாதம் புனல்வாதங்களில் ஏடு தீக்கரையாகாதும் ஆற்று நீரை எதிர்த்து செல்லும் வண்ணமும் அற்புதம் புரிந்தார். இவரது பதிகங்களில் ஒரு ஒழுங்குமுறையை காண முடிகிறது. ஒவ்வொரு பதிகத்திலும் 8வது பாடல் ராவணனை பற்றியும், 9வது பாடல் மும்மூர்த்திகளில் சிவனே மேம்பட்டவன் எனவும், 10வது பாடல் சமண சாக்கியரை தாக்கியும், 11வது பாடல் தமது பெருமை நூற்பயன் இரண்டை இணைத்தும் அமைவதை காண முடியும். இவர் ஆளுடை பிள்ளை காளியர்கோன் என பாராட்டப்படுகிறார். இவரது காலம் 7ஆம் நூற்றாண்டு. இவர் வாழ்ந்த ஆண்டுகள் 16. 16ஆம் வயதில் திருமணம் செய்யும் நிலையில் நல்லூர் பெருமணம் என்னும் ஊரில் இவரும் மணப்பெண்ணும் மற்றையோரும் பெருஞ்சோதியில் கலந்து மறைந்தனர் என்பது வரலாறு. தம்மை தமிழ் ஞானசம்பந்தன் என்று பேசும் ஞானசம்பந்தர் தமிழிசை உலகிற்கும் பக்தி உலகிற்கும் கிடைத்த பெரும் கருவூலம் எனலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.